இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் பாதம் மிக முக்கியமானது. பாதத்துலேருந்து மூலாதாரம் சக்கரத்துக்கு சக்திகள் கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த பாதம் சில பேருக்கு கீழே உட்கார முடியலன்னா கூட நீங்கள் பெட் மேலேயே உட்காந்து இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ கால் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணணுமா ஒவ்வொரு ஃபிங்கரும் மேலே கீழே இருக்குங்க. 1 செகண்ட் ஸ்டெப் கீழே இப்படி பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள் இப்படி. இந்த மாதிரி ஒரு 5 முறை நீங்கள் பண்ணுங்கள். 5 முறை 10 முறை இந்த மாதிரி செய்யலாம். பாதக்ஷே சக்கர அனுக்ஷேத்திர நித்திய பிரதங்க கட்டக்க ரக்தாஸ்தனம். ரக்தாஸ்தனம் வந்து இதுதான். அந்த ரக்தாஸ்தனம்னா அந்த ரத்தம் எல்லாம் உங்களுக்கு அந்த தலையில் உச்சி இருக்கிற மட்டும் இது வந்து அந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணி சரியாக அந்த ரத்த ஓட்டத்துக்கு கொண்டு வரும். இப்போ இந்த பாதத்தை பிடிக்கணும் நீங்கள். இந்த மாதிரி செய்யறது சமஸ்தான முத்ரை. சமஸ்தானம் நம்ம சமமாக இருக்கும், சமஸ்தானமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி செய்யணும். தலை கீழே குடிஞ்சு மேலே எடுத்துக்கணுமா. ஃபைன் டைம். நீங்கள் திருப்பி அமைதியாக இருக்கணும். சுவாசம் பண்ணணும். நல்லா இழுத்து கீழே விடுங்க. கீழே குனிங்க. மேலேருந்து கீழே குனி. ரைட் லெஃப்ட். கால் முட்டி மடக்கணும். இப்படி நீங்கள் வந்து காலபுருஷம் இது வந்து ரொம்ப நல்லது. இந்த குண்டலி எலும்பு வலிகள் அதிகமாக இருக்குது. நடக்கும் போது இந்த ஸ்பைனல் வந்து ரொம்ப வலிக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப நடந்தாலே வந்து ஒரு படன்னு அடிச்சுக்கும் இந்த எலும்பு சக்திகள் இல்லைன்னா. அப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அந்த கை வந்து கால் அந்த கட்டை விரலில் பிடிக்கணுமா. இந்த மாதிரி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஒவ்வொன்றுமே சித்தர் முத்திரைகள் பார்த்தீங்கன்னா அந்த ரிலாக்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வயிறு வந்து ரொம்ப இருக்குது, வயிறு கம்மி ஆகலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் அங்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே போயிடும். அந்த கொழுப்பு சக்திகள் வயிற்றில் இருக்க அந்த கொழுப்பு சக்திகள் எல்லாம் கரைஞ்சிடும். இந்த மாதிரி இருக்கணும். இதை அப்படியே வந்து ஒரு கால் மடக்கி ஒரு கால் நீட்டணுமா இருக்கும். ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணு. இந்த மாதிரி 1 நிமிஷம் இருக்கணும். அடுத்த கால் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணுங்க. கால் ஃபுல் டைட் பண்ணி ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணணும். அடுத்தது இது வந்து கடைசியாக நம்ம அமைதியாக முத்திரைக்கு போயிடணும். இது ஒரு படி. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது எல்லா எக்ஸசைஸும் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக நீங்களே சொல்வீங்க, அம்மா இதில் நிறைய மாற்றம் பார்த்தேன் நான், உடல் ரீதியாக நல்ல ஆரோக்கியமாக சுகமாக இருக்கேன் நான், நீங்கள் சொல்லுவீங்க. அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது செய்யலாம். இது வந்து நம்ம மூளைக்கு கண்டிப்பாக வேலை கொடுக்கணும். நம்ம சிந்திக்கிறோம், நிறைய குழப்பிக்கிறோம், ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது இல்லை. இப்போ இந்த முத்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூளைக்கு சம்மந்தப்பட்டது தான் இந்த முத்திரைகள். இது சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல ஞான சக்தி வரும். அவங்க வந்து தினசரி அந்த மூளைக்கு வந்து இந்த முத்ராசனம் வந்து உபயோகம் செய்தால் எல்லாருமே ரொம்ப நலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம். மூளைக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கறது வந்து நம்ம கையை பிடிச்சோ தலைக்கு அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம கையில் இருக்கக்கூடியது தான் அவங்களுக்கு அந்த மூளைக்கு போயிட்டு அந்த முத்ராசனத்துலேருந்து அந்த ஞான சக்திகளுக்கு சக்தியை கொடுக்கக்கூடும். அந்த முத்ராசனம் வந்து பார்த்திங்கன்னா விரலில் தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்தது 5 விரலையும் நீங்கள் இப்படி மடக்கி விரிக்கணும். எல்லாமே ஒரு 10 முறை பண்ணுங்கள். அடுத்தது வந்து ரொம்ப நல்லா உங்களால் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுதோ அந்த விரலுக்கு கொடுங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு இப்படி, நெக்ஸ்ட்டு இப்படி, ஃபஸ்ட்டு இப்படி. இது ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும், இது ஸ்ட்ரெயிட்டாக. நெக்ஸ்ட் 1 2 3 4 5. 1 2 3 4 5. நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே மூளைக்கு போய் வேலை செய்யும். இது வந்து ரொம்ப நல்லது. இதை செய்யும் போது உங்களுக்கு மைண்ட் டைவர்ட் ஆகுதுன்னா ஓம்ன்ற பிரணநாமத்தை சொல்லிகிட்டே பண்ணலாம், ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் கிளாப். நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது வந்து மேக்னெட்டிக் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிறது அது வந்து ரிமைண்ட் பண்ணக்கூடியது. நம்ம மறந்துடுறோம், சில பேருக்கு அந்த படித்தவொடனே மறந்துடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது டைவர்ட் ஆகாது. நீங்கள் வந்து அது மெமோரி மாதிரி வச்சுக்கலாம் மைண்டில். நீங்களே பண்ணி பார்த்தா சென்டரில் ஒரு மேக்னெட்டிக் மாதிரி உங்களுக்கு தெரிய வரும். இது ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். இது பண்ணும்போது கொஞ்சம் சிலருக்கு வந்து அந்த உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரிய வரும், ஒரு தலை வந்து ஏதோ ஒன்று தலை பாதிப்பு மாதிரி. ஆனால் இது ரொம்ப வைப்ரேஷன் ஆகும். இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ கை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த 5 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம். நல்லா ப்ரெஷர் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ வந்து ஃபுல் ஃபிங்கர்ஸ் வந்து சர்க்குலேஷன் பண்ணோம். ரிலாக்ஸ் பண்ணுங்க. இந்த 2 ஃபிங்கருமே வந்து இந்த மாதிரி ஒரு பேக் சைடு மேலே அப் கீழே டவுன் பண்ணுங்க. இது பண்ணும்போது ப்ரீத் அப் அண்ட் ப்ரீத் டவுன், மூச்சு இழுத்து மூச்சு நிதானமாக விடணும். நெக்ஸ்ட்டு அந்த 2 தோல் பகுதியில் ஆட் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்க. இந்த ஆரோக்கியமாக ஒவ்வொரு முத்திரைகளும் சித்தர்கள் ஒவ்வொன்றுமே வந்து கலையாக சொல்லி கொடுத்தது தான். இன்றைக்கி யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. நல்ல உணவுகள் சாப்பிடுங்க. இந்த மாதிரி ரிலாக்ஸாக தினசரி காலையில் சாயங்காலம் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி முத்ராசனம் உபயோகம் செய்து சுபக்ஷமாக தீர்க்க மங்களமாக தீர்க்க ஆயுஷமாக இருக்கணும். சிவாய நமः.